உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. 3 ஆண்டுகளை நெருங்கும் இந்த போரை நிறுத்த டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் இன்று சவுதி அரேபியாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியது. 3 ஆண்டுகளை நெருங்கியுள்ள நிலையில் இந்த போர் நீடித்து வருகிறது. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு கொண்டுவர முயற்சி எடுப்பேன் என்று அறிவித்திருந்தார். தற்போது அவர் அமெரிக்காவின் அதிபராகியுள்ளார். இதையடுத்து போர் நிறுத்தத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியிலும் பேசினார். அப்போது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு தலைவர்களும் பேசினர். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இன்று நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் ரியாத் நகருக்கு சென்றுள்ளனர். ரஷ்யா சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், அதிபர் விளாடிமிர் புட்டினின் வெளியுறவு ஆலோசகர் யூரி உஷோகோவ் மற்றும் அதிகாரிகள் சென்றுள்ளனர். அமெரிக்கா சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, டொனால்டு டிரம்பின் தேசிய ஆலோசகர் மைக் வால்ட்ஸ், மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் சென்றுள்ளனர். இதுபற்றி ரஷ்ய அதிபரின் கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், அமெரிக்க ரஷ்ய இடையிலான உறவுகளை மீட்டெடுப்பது, உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண்பது ஆகியவை பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம்பெறும் என்று கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. இது உக்ரைனை அதிருப்தி அடைய வைத்துள்ளது. இதுபற்றி பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, சவுதியில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. உக்ரைன் அதிகாரிகள் இல்லாமல் நடக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பலனளிக்காது. பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளையும் ஏற்க மாட்டோம் என்றார். இதனால் இன்று அமெரிக்கா, ரஷ்யா அதிகாரிகள் பேசி போர் நிறுத்தம் தொடர்பாக ஏதேனும் முடிவு செய்தால் அதனை உக்ரைன் ஏற்குமா என்றது கேள்வியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு நாளை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி செல்லவுள்ளார். அவர் தனது மனைவியுடன் அங்கு செல்கிறார். இந்த பயணம் கடந்த வாரமே முடிவு செய்யப்பட்டது. இது அவரது தனிப்பட்ட பயணமாகும். இந்த பயணத்தின் போது அவர் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா, ரஷ்யா தலைவர்களை சந்திக்க மாட்டார் என்று உக்ரைன் அறிவித்துள்ளது.